ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வாஸ்கோம். இன்றைக்கி நம்ம விஸ்வாஸ்கோமில் கடலை மாவு வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பர்பி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பர்பி செய்யறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனேயே ஒரு அரை கப் அளவுக்கு நெய் வந்து நான் எடுத்திருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ இந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா அந்த கடலை மாவு வந்து நல்லா வறுபட்டு வரணும். முதல்ல கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்குது. இப்போ நல்லா வறுபட பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா மாறி வரும். இந்த நெய்யும் கடலை மாவும் சேர்ந்து நல்லா வறுபடும் போது நல்லா வந்து ஒரு வாசம் வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். அப்போது தான் நமக்கு இந்த பர்பியில் வந்து கடலை மாவோட பச்சை வாசனை வந்து எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்து கடலை மாவு வந்து கலர் வந்து மாறி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போது கடலை மாவு வந்து கலர் நல்லா மாறி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து இறக்கி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் வந்து பர்பி ரெடியான உடனே கொட்டுறதுக்கு வந்து நெய் வந்து அந்த பாத்திரத்தில் தடவி வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து சர்க்கரை பாகு வந்து காய்ச்சி எடுத்துக்கிறலாம். இந்த சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்து வரணும். இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூல் மாதிரி ஃபார்ம் ஆகி வரணும். அந்தளவுக்கு ஒரு கம்பி பதம் வர மாதிரி காய்ச்சிக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, கடலை மாவு வந்து வறுத்து வச்சுருக்கிறதுல வந்து நம்ம கொட்டிடலாம். இந்த மாதிரி கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு கிளறி விடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து நல்லா திக்காகி கடாயில் வந்து ஒட்டாத அளவுக்கு வரணும். இது கூட வந்து நான் வாசத்துக்காக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நொர நொறையாக ஃபஸ்ட்டு வந்து வரும். மேலே வந்து ஒரு மாதிரி நொர நொறையாக வரும். இன்னும் நம்ம நல்லா கிளறணும். இப்போ மேலே பாருங்கள், நல்லா நொர நொறையாக ஃபார்ம் ஆகி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வருது பார்த்திங்களா. கடாயில் வந்து ஒட்டலை. அவ்வளோதான். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கிற தட்டில் வந்து நம்ம கொட்டிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கோம்ல, அந்த பிளேட்டில் வந்து நான் கொட்டிடுறேன். நல்லா கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லா ஆறணும். இதுக்கு மேலே வந்து நான் நட்ஸ் வந்து தூவி விட்டுக்கிறேன். நான் நட்ஸு தூவும் போதே பார்த்திங்கன்னா இந்த பர்பி வந்து நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் நட்ஸு போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டேன். அப்படி இருந்துமே வந்து எனக்கு நல்லா செட் ஆகலை. அதனால் நான் நட்ஸ் எல்லாத்தையுமே திரும்பவும் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து நட்ஸு போட்டிங்க அப்படின்னா ஊற்றின உடனேயே போட்டுருங்க. அப்படின்னா தான் நல்லா செட் ஆகும். இப்போ வந்து ஒரு நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பர்பியை வந்து. பாருங்கள், சூப்பராக நல்லா செட் ஆகி வந்துச்சு. அவ்வளோதாங்க, வாயில் வச்சதுமே கரையக்கூடிய சூப்பரான பர்பி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ்கோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.